உலகத்தையே சரி பண்ணணும்னு நினைச்சு ரொம்பவே சோர்ந்து போயிருக்கீங்களா? நாம ஒரு விஷயத்த சரியா புரிஞ்சுகிட்டா போதும். உண்மையான மன அமைதி நமக்குள்ளதான் இருக்கு. அந்த ஒரு சக்தி வாய்ந்த ஞானத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நிச்சயமா. நம்ம எல்லாருமே இந்த தப்ப செஞ்சிருக்கிறோம் இல்லையா? மத்தவங்க மாறணும், இந்த சூழ்நிலை மாறணும்னு போராடி போராடி கடைசியில நமக்கு மிஞ்சுறது சோர்வு தான். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? இந்த விரக்தியிலிருந்து வெளிய வரதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுவும் நாம நினைக்கிற மாதிரி வெளியில எங்கேயும் இல்ல. நமக்குள்ளேயே தான் இருக்கு. சரி, இந்த விரக்திக்கு ஆணிவேர் எங்க இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? அது நம்ம அமைதிய தேடுறேன்னு சொல்லிட்டு ஒரு தவறான பாதையில போறதுல தான் இருக்கு. அது ஒரு முடிவே இல்லாத ஒரு சுழற்சி, ஒரு கவலையின் சுழற்சி. இதுல தான் நம்ம திரும்ப திரும்ப மாட்டிக்கிறோம். இந்த மேற்கோளை கொஞ்சம் நல்லா கவனிங்க. நம்ம பிரச்சனையோட மொத்த சாராம்சமும் இதுல அடங்கியிருக்கு. அதாவது மத்தவங்கள நம்ம இஷ்டத்துக்கு மாத்த முயற்சி பண்ண என்ன நடக்குது? நம்ம மன அமைதி தான் கலையுது. எவ்ளோ பெரிய முரண்பாடு பாருங்க. நாம் அமைதியை தேடி போறோம், ஆனா நம்ம செயல்களே நமக்கு இன்னும் குழப்பத்தை தான் அதிகமாக்குது. இவ்வளோ ஆழமான ஒரு ஞானம் எங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, அது ஸ்ரீமத் சுவாமி சித் பவானந்தர் அவர்களுடைய தினசரி தெய்வீக திரட்டுங்கிற நூலிருந்து தான். பாருங்க, இந்த ஒரு சின்ன பத்திக்கு நம்ம வாழ்க்கையே பாக்குற கண்ணோட்டத்தை மாத்துற சக்தி இருக்கு. ஓகே, இப்போ நம்ம முன்னாடி ரெண்டு வழிதான் இருக்கு. ஒன்னு, நம்ம கவனத்தை முழுசா வெளியில மத்தவங்க மேல திருப்புறது. இன்னொன்னு, அதே கவனத்தை அப்படியே திருப்பி நமக்குள்ள பாக்குறது. இந்த ரெண்டு பாதைக்கும் நடுவுல எவ்ளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு இப்ப நம்ம தெளிவா பார்க்க போறோம். இப்போ இந்த ஒப்பீட்ட பாருங்களேன், இவ்வளவு சக்தி வாய்ந்தது. ஒரு பக்கம் மத்தவங்கள மாத்தணும்னு முயற்சி பண்ணி தன் சக்தியெல்லாம் வீணாக்கி துன்பத்தை அதிகமாக்கிக்கிற ஒருத்தர், இவர்தான் கவலையுள்ள மனிதன். இன்னொரு பக்கம் தனக்குள்ளே திரும்பி நான் என்ன சரி செய்யணும்னு யோசிக்கிற ஞானி. இதோட முடிவு ஆச்சரியமா இருக்கல்ல? அவர் மத்தவங்களுக்கு ஒரு தொந்தரவா இல்ல, ஒரு ஆசீர்வாதமாவே மாறிடுறார். இப்போ சொல்லுங்க, நாம எந்த பக்கத்துல இருக்க விரும்புறோம்? அப்போ அந்த ஞானியோட பாதைனா என்னது? அதுதான் சுய சீர்திருத்தம். இது ஏதோ மலையளவு பெரிய தத்துவம்லாம் இல்லைங்க. இது நாம ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பயிற்சி. சரி, அது எப்படி செய்யறதுன்னு இப்ப விரிவா பார்க்கலாம். இந்த பயணத்தோட முதல் படி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் சுய பகுப்பாய்வு. சிம்பிளா சொன்னோம்னா, கண்ணாடியை நம்ம பக்கம் திருப்பணும், அவ்வளோதான். எப்பவுமே மத்தவங்க மேல இருக்கிற குறைகளே பாத்துக்கிட்டு இருக்காம ஒரு நிமிஷம் நின்னு, சரி என்கிட்ட என்ன சரி செய்யணும் அப்படின்னு நேர்மையா யோசிக்கிறது தான் இது. இந்த செயல்முறைய 4 சுலபமான படிகளா நாம பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்குள்ள இன்னும் ஆழமா பாருங்க. மூணாவதா உங்க குறைகளை, ஆமாம் நம்ம குறைகளை ஒளிவு மறைவில்லாம ஒத்துக்கணும். கடைசியா அந்த குறைகளை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பாருங்க, இது ஒரே நாள்ல நடக்காதுதான். ஆனா ஒவ்வொரு நாளும் எடுக்கிற அந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் ஒரு நாள் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சரி, இப்படி நமக்குள்ளேயே வேலை செஞ்சா கடைசில என்ன கிடைக்கும்? வெறும் மன அமைதி மட்டும்தானா? இல்லவே இல்ல. அதையும் தாண்டி இதோட பலன் ரொம்ப ரொம்ப பெருசு, ரொம்ப ஆழமானது. இதுதாங்க இதுல இருக்கிற உண்மையான மேஜிக். நாம நம்மள மாத்திக்க முயற்சிக்கும் போது நம்மள சுத்தி இருக்கிற உலகமே மாற ஆரம்பிக்குது. நம்ம முடியலையா? ஆனா அதுதான் உண்மை. நம்மளோட உறவுகள் தானா சரியாகுது. நாம யாருக்கும் பாரமா இல்லாம நம்ம இருப்பே மத்தவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா, ஒரு ஆசீர்வாதமா மாறுது. பத்திரிகையாரோட இந்த வார்த்தைகள் பாருங்க, இந்த சுய சீர்திருத்தத்தோட உச்சத்தை எவ்வளவு அழகா சொல்லுது. எப்போது அகங்காரம் அழிக்கப்படுமோ, ஐம்புலன்களும் அடக்கப்படுமோ, ஆன்மா அதன் பிரகாசத்தில் மிளிரவிடப்படுமோ, அந்த நாளுக்காக நான் ஏங்குகிறேன். சும்மா யோசிச்சு பாருங்க, அந்த நிலை எவ்வளவு ஒரு அற்புதமானதா இருக்கும் இல்லையா? அடுத்த முறை உலகத்தை சரி செய்யணும்னு உங்களுக்கு தோணும்போது ஒரே ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்களுக்குள்ளேயே இந்த கேள்வியை கேளுங்க. இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிற எந்த ஒரு சின்ன விஷயத்த நான் சரி செஞ்சா நான் இன்னும் கொஞ்சம் பிரகாசமா மிளற முடியும்? பதில் அது உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு.